எங்கள் வீட்டுக்கு குழாய் இணைப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்தைச் சேர்ந்த ஏழை பெண் மிகப்பெரிய அரசு அதிகாரியை ஆட்டம் காண வைத்த உண்மை சம்பவத்தை தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுபோல் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பெண் மாலதி அப்படிங்கிற ஒரு பெண் விருதுநகரை மாவட்டத்தைச் சேர்ந்த இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தான் வீட்டுக்கு குழாய் இணைப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நுகர்வோர் ஆணையம் வரை சென்று அவங்க தீர்ப்பு கொடுத்து அந்த அதிகாரிக்கு 15,000 ரூபாய் அபராதம் விதித்து இவங்களுக்கு குழாய் இணைப்பு கொடுக்கணும் அப்படின்றத உறுதியாக தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கு இந்த பெண் சாதித்த வழிமுறைகள் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் கிளியராக சொல்ல போகிறேன். நுகர்வோர் ஆணையம் இவங்களுக்கு கொடுத்த தீர்ப்பினுடைய பிடிஎஃப்ல என்ன கொடுத்துருக்காங்கன்றதும் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னே சொல்லலாம். ஒரு ஏழை பெண் இவ்வளோ சாதிச்சிருக்கிற இந்த உண்மை சம்பவத்தில் என்ன இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக வீடியோவில் பார்க்கலாம். விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த மாலதி அப்படிங்கிற இந்த பெண் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது குடிநீர் குழாய் இணைப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு வெகு தூரத்தில் தண்ணி கொண்டு வரதாலும் மன உளைச்சல் ஆனான இவங்க முதல்ல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஊராட்சி செயலாளர் இருப்பார் எல்லா கிராமத்துலேயும், அவர்கிட்ட போயிட்டு இது போல் ஒரு மனு கொடுக்குறாங்க. எங்கள் வீட்டுக்கு குழாய் இணைப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். நான் சரியாக வீட்டு வரி ரசீதெல்லாம் கட்டிட்டு தான் வரேன் அப்படின்றதையும் அவங்க தெரிவிக்கிறாங்க. 30 வருடங்களாக எங்கள் மாமனார் அந்த இடத்துல இருந்தார். இப்போ நாங்கள் 11 வருடமாக நிரந்தரமாக அங்கே வசித்து வரோம். ஏன் எங்களுக்கு குடிநீர் இணைப்பு கொடுக்கல அப்படின்றத கேட்டு இவங்க சரியான ரெஸ்பான்ஸ் பண்ணாதாலையும் இவங்க 300 ரூபாய் கட்டணம் செலுத்தி அதுக்கான ரசீதையும் வச்சுருக்காங்க. அதையும் காட்டி கேட்குறாங்க. இவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணலை. இதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு வழக்கறிஞரை சந்தித்து இதுபோல் ஊராட்சி மன்ற தலைவர் செயலாளருக்கு ஒரு லெட்டர் சென்ட் பண்ணுறாங்க. அந்த லெட்டரில் என்ன அனுப்புகிறாங்க அப்படின்னா, இதுபோல் குழாய் இணைப்பு கொடுக்கணும் அப்படின்றதும் இல்லைன்னா அவங்க மீது அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு அனுப்புகிறாங்க. இதை சுத்தமாக கண்டுக்கவே இல்லை. அவங்கள எச்சரிக்கிறாங்க. இது போல் இந்த பெண்ணை இவங்க 2 பேரும் மிரட்டப்படுவது போல் பேச்சு பேசுனதால் இவங்க வட்டாட்சியர்கிட்ட போயிட்டு முறையிடுறாங்க. காவல் நிலையத்தில் முதல்ல கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க. இது போல் ஊராட்சி மன்ற தலைவர் செயலாளர் மிரட்டப்படுவதாகவும் குழாய் இணைப்பு மின் இணைப்பு கொடுக்கல அப்படின்றது சொல்லிட்டு காவல் நிலையத்தில் இவங்க புகார் கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகு வட்டாட்சியர் அவர்களை சந்தித்து மனு கொடுக்குறாங்க. இவ்வளோ விஷயத்தை செஞ்சும் பண்ணுறேன் செய்கிறேன் இல்லை அப்படின்ற சரியான பதில் இல்லாத காரணத்தினால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்ட்ரைட்டாக அதை லாயரை பிடிச்சி நுகர்வோர் ஆணையத்தில் வழக்கு தொடர்றாங்க. மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம் அவங்க வழங்க தீர்ப்பினுடைய நகல் தான் இது. இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா டெலிகிராமில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். சரியா? அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த மாலதி திலகராஜ் அவங்க தான் இந்த வழக்கை தொடுத்திருக்காங்க. ஊர் சொல்லியிருக்காங்க ஆலங்குளம் அஞ்சல் லட்சுமியாபுரம் ஊராட்சியை சேர்ந்த இவங்க யார் மேலே வழக்கு தொடர்ந்திருக்காங்க அப்படின்னா, கீழே இருக்கிற 3 பேர் மேலே வட்டார வளர்ச்சி அலுவலர், ஊராட்சி மன்ற தலைவர், அடுத்து ஊராட்சி செயலாளர், இவங்க மேலே வழக்கு தொடுத்திருக்காங்க. என்ன வழக்கு அப்படின்றத பார்க்கலாம். அதாவது இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா, நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019 அதன்படி பிரிவு 35 கீழ் மாலதி அவங்க என்ன புகார் கொடுக்குறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வீட்டிற்கு குடிநீர் இணைப்பை அதாவது குடிநீர் இணைப்பை வழங்க உத்தரவிட கோரியும், சேவை குறைபாடு மற்றும் மன உளைச்சல் ஆகியவற்றிற்கு இழப்பீடாக 2 லட்சம் ரூபாய் வழங்க கோரியும், இந்த வழக்கிற்காக செலவு செய்யப்பட்ட தொகையாக 10,000 ரூபாய் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிட கோரி ஒரு வழக்கு தாக்கல் படுகிறது. இந்த தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் கீழே என்னென்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நான் ஒரு சுருக்கமாக உங்களுக்கான டீட்டெயில்ஸ் சொல்ல போகிறேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக புரியாது இவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு. விருதுநகர் மாவட்டத்தில் வசிக்கக்கூடிய மாலதி இவங்க பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களுடைய மாமனார் அவருடைய பேர் முனியாண்டி. இவங்க கிளியராக சொல்லியிருக்காங்க. அதாவது இவருடைய கணவர் திலகராஜ் அவருடைய தகப்பனாரும் மாமனாருமான முனியாண்டி எத்தனை வருஷமா வசிக்கிறாரு? ஒரு இடத்துல 31 வருடங்களாக வசிக்கிறாரு. அவர் குடிநீர் இணைப்பு இருந்தது. அதுக்கு பிறகு அவர் செத்துட்ட பிறகு திலகராஜ் மாலதி இவங்க 11 வருடங்களாக அந்த இடத்துல வாழ்ந்துட்டு வராங்க. அவங்களுக்கும் குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டு அவங்களுக்கு நடைமுறையில் இருந்துச்சு. இவ்வளோ நாள் இருந்த குடிநீர் இணைப்பு என்ன பண்ணாங்க அப்படின்னா, திடீர்னு எல்லா பழைய குடிநீர் இணைப்புகள் மாற்றி அமைத்தாங்க. ஏன் அப்படின்னா, பிரதமர் மாண்புமிகு மோடி அவர்களின் குடிநீர் குழாய் திட்டத்தில் ஒவ்வொரு வீட்டிற்கும் தனித்தனியாக குடிநீர் இணைப்பு கொடுக்கப்பட்டு வருவதால் பழைய இணைப்புகள் அனைத்தும் பஞ்சாயத்தில் நீக்க சொல்லிங்க பாருங்க. அனைத்து வீடுகளுக்கும் பழைய குடிநீர் குழாய் இணைப்பில் இருந்து எடுத்து விட்டனர் என்று சொல்லிட்டாங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க என்ன பண்ணாங்க, பழைய குடிநீர் இணைப்பு எல்லாத்தையும் இவங்க கட் பண்ணி எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு உடனே பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களுக்கு புதுசாக குடிநீர் இணைப்பு உங்களுக்கு குடிநீர் இணைப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னா, அதாவது பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய குழாயில் புகாதாரர் வீட்டு தண்ணீர் குழாயில் மட்டும் தண்ணீர் வரவில்லை.
புகார்தாரர் புகார்தாரர்கிட்ட ஆனால் ஊராட்சி செயலர்கிட்ட இப்போ முறையிட்டதால அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குடிநீர் இணைப்பு வந்து கிடையாது அப்படின்றத பதில் வந்து சொல்லியிருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க அடுத்த கட்டமாக என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா குடிநீர் இணைப்பை வந்து திரும்ப எனக்கு கொடுக்கணும் அப்படின்றத இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யார்கிட்ட அப்படின்னா யார்கிட்ட கேட்டாலும் தகுந்த பதில் கிடைக்கல. இன்னொன்று குடிநீர் இணைப்பு வந்து புகார் அளித்தால் மிரட்டுவது அதுபோல விஷயங்கள் வந்து நடக்கிறது, இதனால் பெரும் மன உளைச்சல் வந்து ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு வக்கீலை பார்த்தாங்க. ஒரு வக்கீலை பார்த்து வக்கீல் நோட்டீஸ் வந்து விடுறாங்க. யாருக்குன்னா இவங்க 2 பேர் ஊராட்சி செயலாளருக்கும் ஊராட்சி மன்ற தலைவருக்கும் எனக்கு குடிநீர் இணைப்பு குழாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் மூலம் வந்து ஒரு வழக்கறிஞரை பார்த்து அவங்களுக்கு வந்து அறிவிப்பு அனுப்புறாங்க. இது போல வந்து எனக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் அடுத்த கட்டமாக என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு மிகப்பெரிய பாராட்ட வேண்டிய விஷயம் என்னன்னா ஸ்டெப்பாக கரெக்டாக போகிறாங்க. அடுத்து வந்து புகார்தாரர் வந்து விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல் கண்காணிப்பாளர்கிட்ட இது சம்மந்தமாக வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க. இது போல் வந்து குடிநீர் இணைப்பு வந்து குழாய் எனக்கு கொடுக்கல, அதை கேட்டது என்னை மிரட்டப்படுறாங்க அப்படின்றதும் தண்ணீர் குழாய் இணைப்பு வந்து வழங்க கோரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்டே வந்து முறையிடுறாங்க. அங்கே வந்து சரியான பதில் வந்து கிடைக்கல. இதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லா ஆவணங்களையும் வந்து சேர்த்து வட்டாட்சியர் அவர்கள்கிட்ட போயிட்டு இது போல் எனக்கு குடிநீர் இணைப்பு விழா வந்து இணைப்பு வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்டோம். அவர்கிட்டையும் வந்து சரியான பதில் வந்து கிடைக்கல. அதுக்கு பிறகுதான் நுகர்வோர் ஆணையத்துக்கிட்ட ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இவங்க வந்து கம்ப்ளைண்ட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க. அந்த மனுவில் வந்து உள்ள இருக்கிற பிரச்சனை அப்படின்னா புகார்தாரர் மீது தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த புகார் மனுவானது அனுமதிக்கக்கூடியது சேவை குறைபாடு, மன உளைச்சல் மற்றும் பொருள் நஷ்டம், இதுக்கு இழப்பீடு கொடுக்கணும்னு சொல்லிட்டோம். புகார்தாரர் கிடைக்கக்கூடிய பரிகாரங்கள் என்னன்னு சொல்லிட்டு இது போல டீட்டெயில் சொல்கிறாங்க. நம்ம முதல்ல வந்து ஒரு பிரச்சனைக்கு முதல்ல வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த கிராம பஞ்சாயத்தில் சொத்து வரி கட்டிட்டு இருக்காங்க. கட்டியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து குடிநீர் இணைப்பு வந்து வழங்காதது தப்பு ஒன்றாச்சா. இன்னொன்று வழக்கறிஞர் வந்து அறிவிப்பு அனுப்பியும் அதனை பெற்றுக்கொண்டு எந்தவித பதிலும் வழங்காமல் இருந்திருக்காங்க. சரியா. மூணாவது வந்து பார்த்தோன்னா ஆலங்குளம் காவல் நிலையத்தில் விருதுநகர் மாவட்டத்தில் கண்காணிப்பாளர் புகார் அளித்து ஜல் ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு வீட்டிற்கும் குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டு வருகிறது எனவும் அதன்படி புகார்தாரருக்கு குடிநீர் இணைப்பை துண்டித்து விட்டார்கள் என்றும் அதை வந்து சொல்லியிருக்காங்க. இதாங்க அதாவது நம்ம ஜென்ரலாக வந்து எல்லாருக்கும் குழாய் பொதுவாக இருந்துச்சு. அதுக்கு பிறகு ஒவ்வொரு வீட்டிற்கும் வந்து குழாய் இணைப்பு கொடுத்தாங்க. அந்த இணைப்பின் அது பேர் தான் அந்த திட்டத்தின் பேர் ஜல் ஜீவன் மிஷன் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சரி ஓகே புதுசாக கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு 300 ரூபாய் கட்டணம் செலுத்தி ஜல் மிஷன் வரவை வந்து பற்றி வசி அதாவது பார்த்தீங்கன்னா அதுக்கு பணம் கட்டி எனக்கு வந்து குடிநீர் இணைப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரசீதியை வந்து வாங்கிட்டாங்க. அந்த ரசீதியை வந்து இதுக்காக இணைச்சிருக்காங்க, இந்த வழக்கில் இணைச்சிருக்காங்க. இந்த புகார்தாரர் வந்து தரப்புல வந்து ஜல் ஜீவன் மிஷன் என்ற திட்டத்தின் குறிக்கோள் கிராமத்தில் வசிக்கும் குடும்பங்களுக்கு குழாய் மூலம் தண்ணீர் வழங்க வேண்டும் என்றும் அதனால் கிராமப்புறங்களில் உள்ள பெண்கள், சகோதரிகள், குழந்தைகள் பெருமளவில் பயன்படுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த திட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. இதுபோல கொண்டு வந்தோம். பிரதம மந்திரி திட்டத்தின் கீழ் 300 ரூபாய் கட்டணம் பெற்றுக்கொண்டு முறையான குடிநீர் சேவையை வழங்காமல் எதிர்த்தரப்பினர் இருந்துள்ளனர். சேவை குறைபாடு எனவும் புகார்தாரர் குடும்பத்தாருக்கு தண்ணீருக்காக பல இடங்களில் அலைந்து தண்ணீர் எடுத்து வருகிறார்கள் எனவும் இதனால் புகார்தாரர் மிகுந்த மன உளைச்சல் மனவேதனை அடைந்துள்ளார் எனவும் புகார்தாரர் அனுப்பிய வழக்கறிஞர் அறிவிப்பை பெற்றுக்கொண்டு பதிலளிக்காமல் இருந்ததை நிரூபணம் செய்யப்பட்டுள்ளதாக ஆணையம் கருதுகிறது. அவ்வளவுதான், கரெக்டாக தெரிஞ்சு போச்சு. இப்போ ஆணையம் வந்து நுகர்வோர் ஆணையம் தீர்ப்பு வந்து சொல்ல போறாங்க. புகார்தார வீட்டுக்கு எதிர்த்தரப்பினர் சேர்ந்தோ பிரதம மந்திரி ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் 1 மாத காலத்திற்குள், இதுதான் தீர்ப்புங்க, அதாவது 1 மாசத்துக்குள்ள அவங்களுக்கு குழாய் இணைப்பு வழங்கி ஆகணும். 1. 2 வந்து முறைப்படி தண்ணீர் குழாயை அமைத்து தண்ணீர் வழங்காமல் இருந்ததால் புகார்தாரருக்கு மிகுந்த மன உளைச்சல் மற்றும் மனவேதனை ஏற்பட்டுள்ளதாக இந்த ஆணையம் கருதுகிறது. எனவே புகார்தாரர் எதிர்ப்பை சேர்ந்தோ, அதாவது 3 பேர் மேலே வழக்கு தரும். ஒன்று வந்து வட்டாட்சியர் அலுவலகம், இன்னொன்று வந்து ஊராட்சி மன்ற தலைவர், இன்னொன்று செயலாளர், ஊராட்சி செயலர், 3 பேர் சேர்ந்தோ இல்லை தனித்தோ இழப்பீடாக பொருள் நஷ்ட இழப்பீடாக 10,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் அதுக்கான செலவு தொகை 5,000 ரூபாய் வழங்க வேண்டும் என நுகர்வோர் ஆணையம் தீர்ப்பு சொல்லிட்டாங்க. ஒருவேளை நீங்க 1 மாசத்துக்கு மேல இவங்களுக்கு குழாய் இணைப்பு தரல அப்படின்னா உத்தரவு பிறப்பித்த தேதியிலிருந்து 9% வருட வட்டியுடன் சேர்த்து நீங்க செலுத்த வேண்டியதாக இருக்கும் சொல்லிட்டு எச்சரிச்சு அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட நாளுக்குள்ள கொடுக்கல அப்படின்னா 9% வட்டியோடு சேர்த்து அந்த 15,000க்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த தீர்ப்பினுடைய நகல் தான் இது. சரியா. இவங்க வந்து பர்ஃபெக்டா அதுக்கான வழிமுறையை பின்பற்றி ஒரு ஜெயிச்சிருக்கிற ஒரு சாமானிய பெண் வந்து உண்மையிலேயே வந்து சல்யூட்டு. இது போல வந்து நமக்கு ஏற்படுற ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு தண்ணி பிரச்சனை, ஊராட்சி செயலாளர் தலைவரோ நினைச்சிருந்தா அப்பயே முடிஞ்சு போயிருக்கும். அதை அவ்வளோ அலட்சியமா எடுத்துக்கிறதால அதிகாரிகள் வந்து நம்ம இவ்வளோ தூரம் வந்து போராடி இவ்வளோ தூரம் வந்து அதை பெற வேண்டிய சூழல் வந்து இன்னைக்கு வந்து நடைமுறையில் இருந்துட்டு தான் இருக்கு.
இதுபோல் பிரச்சனைகள் வந்து இருக்கிறதுக்கு காரணம் குறிப்பாக அதிகாரிகளுடைய அலட்சியங்கள் தான். இவங்கெல்லாம் சும்மாலாம் விடக்கூடாது. இதுபோல் கூட்டின்னு போயிட்டு நிற்க வேண்டிய இடத்துல நிற்க வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கான தீர்வு கிடைக்கும் அப்படின்றதுக்கு இது ஒரு ஒரு நல்ல உதாரணம். இந்த தீர்ப்பினுடைய நகல் கொடுக்குறேன், படித்து பாருங்கள். மற்றவங்க, அதாவது ஒரு சாமானிய பெண் சாதிச்ச இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு ஜஸ்ட் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஒரு நபருக்காவது ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அவங்களுக்கான இது போல் சமுதாயத்தில் நடக்கக்கூடிய ஊராட்சியில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து நம்ம டீல் பண்ணுறதுக்கு ஒரு வழிகாட்டியை கண்டிப்பாக இந்த வீடியோ அமைச்சிருக்கோம் அப்படின்றத நான் நம்புறேன். நம்ம சேனல் எப்பவுமே யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் போடும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இது சம்மந்தப்பட்ட அடுத்தடுத்த அப்டேட்ஸ் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க, ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, பாய்.